அதை வந்துங்க ஒரு வீடியோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லைங்களா? வாழ்ந்துட்டு இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க. பெண் பெண் நீங்கள் இல்லைங்களா? பெண் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. எவ்வளவோ பிரச்சனை சந்திக்கிறீங்க. என்னங்க, ஒருத்தர் நம்பி ஒருத்தருடைய தைரியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பண்ணுறீங்க. நீங்கள் இல்லற வாழ்க்கையில் கூடி கணவரோடு தான் இருக்கீங்க. கணவரோடு தான் இருந்துட்டு, கணவரோடு இருந்துட்டு சில வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதை வந்து சமுதாயத்துக்கும் கடவுளுக்கும் பிடிக்காத வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. கடவுளுக்கும் பிடிக்காது, ஊர் உலகத்துக்கும் பிடிக்காத வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. அது ரகசியமாக பண்ணுறதாக நீங்கள் நினைக்கிறீங்க. ரகசியமாக பண்ணுறேன், எனக்கு ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி தான் பண்ணுறீங்க ஒவ்வொன்றுமே. அப்படி அதை எப்படி வெளி வந்துடுது? அந்த நீங்கள் செய்யக்கூடிய செயல் வந்து எப்படி வெளி வந்து நாறிடுது? இப்போது ஒரு ஆண்மகன்கிட்ட நீங்கள் கணவர் இருக்கும்போதே ஒரு ஆண்மகன்கிட்ட பழகுறீங்கன்னு வச்சுங்களேன். பழகும்போது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க. ரோட்டில் போகும்போது டக்குன்னு கூட வந்து அவன் சைக்கிள் உட்காரும்பான், இல்லை வண்டியில் உட்காரும்பான். நீங்கள் உட்கார மாட்டீங்க. என்ன நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன், உட்கார மாட்டேங்கிற அப்படிம்பான். எந்த ஒருமையில் வந்த எந்த இதை வச்சு அவன் அப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட பழகிட்டான், உடம்பு தொட்டு பழகிட்டான். அதனால உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையெல்லாம் போச்சு. என்னங்க, மதிப்பு மரியாதையெல்லாம் அம்மா மேடம் கீடான்னு பேசிகிட்டு இருந்தவன் வா போன்னு பேசுவான், மரியாதை இல்லாமல் தான் பேசுவான், வந்து அடித்து பேசுவான், காசு இருந்தால் கூட டீசா பண்ணும்பான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஒரு 100 ரூபா கூட பெட்ரோல் போடணும்பா. இதெல்லாம் நடக்கும். அப்படி கணவர் வீட்டில் இருக்கார், அன்பான கணவர் வீட்டில் இருக்கார். இந்த அற்ப சந்தோஷத்துக்காக எவ்வளவு அசிங்கப்படுறீங்க பாருங்கள். இதெல்லாம் இயற்கைங்க, நடக்கும் இல்லைங்களா? இந்த அற்ப சந்தோஷம் வீட்டில் கணவர்கிட்டையே கிடைக்குமே. நீங்கள் அன்பாக கரெக்டாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்டையே எல்லாமே கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். என்ன, கணவர் நீங்கள் கல்யாணம் பண்ண கணவர் வந்து நல்ல ஆண்முள்ள ஆளாச்சே, ஆண்முள்ள ஆள், நல்ல கௌரவமான ஆள், நீட்டான ஆளுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் தவறு பண்ணி இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டுக்கிறீங்க? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இது என்ன உங்கள் அடிப்படை தெரியுங்களா? இது ஸ்பிரிட் ஆகிறதுக்கு இன்னும் வந்து வெளியே வராமல் ஸ்பிரிட் ஆகாமல் உங்களை ஒருத்தர் வந்து நேரில் உங்கள்கிட்ட யாருமே எதுவும் பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இன்னும் நீங்கள் கணவனோட வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வெளியே ஜனங்கள் பேசலை. அவங்க முனமுனமுனன்னு பேசுவாங்க. இதுதான் இங்கே இயற்கை. முனமுனமுனமுனன்னு காது பேசுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்ககிட்ட கிடைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். புரிஞ்சுதுங்களா? தப்பு பண்ணக்கூடாதுங்க வாழ்க்கையில் சதைங்க, சதை உடம்பு. என்னங்க, இது இறைவன் கொடுத்தது. அதுக்குன்னு தானே ஒரு துணை உங்களுக்கு கொடுக்குறாரு. துணை கிட்ட இருக்க வேண்டியதான அன்பா? நீங்கள் வெளியே சுற்றுறீங்க, உங்களுக்கு அதே பழக்கமாக போச்சுன்னு சொல்கிறீங்களா? அதே பழக்கமாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, என்னால் முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? தப்புங்க. மாற்றிங்க. வயசாகிட்டு இருக்குதுல்ல, வயசு ஒன்று இருக்குதுல்ல. நாளைக்கு கீழே விழுந்துட்டு யார் பாப்பா? இந்த கணவர் தான் பார்ப்பார், வேறு யார் பாப்பா? நல்லது கெட்டது எல்லாம் அவர் தான் பார்ப்பார். இந்த மாதிரி மனுஷன் உலகத்தில் கிடைப்பானா உங்களுக்கு? இத்தனையும் அவருக்கு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சு உங்களை வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைப்பானா? ஒரு ஆம்பளை கிடைப்பானா? ஒரு ஆள் கிடைக்குமா? நினச்சி பாருங்க. வச்சுட்டுங்களா? யோசனை பண்ணுங்க. பாய்.